السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. قال نبينا صلى الله عليه وسلم أتاني جبرائيل فقال هذه الليلة ليلة النصف من شعبان ولله فيها عتقاء من النار بعدد شعور غنم قلب لا ينظر الله فيها إلا مشرك ولا إلى مشاحن ولا إلى قاطع رحم ولا إلى مسبل ولا إلى عاق والديه ولا إلى مدمن خمر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது தூதர் அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையில் வலுவாது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த நன்னாளில் இங்கே ஒன்று கூடியிருக்கிற நாம் நம் மக்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்துக்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் புனிதமான பராத் இரவில், துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இரவில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் இந்த இரவில் என்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறானோ அனைத்தையும் அடையக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. ரமலானை அடையச் செய்வானாக. அதில் அதிகம் நல்லமல் புரியும் வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்குவானாக. ஆமீன். நாம் ஜும்மாவிலே இந்த பராத் இரவு சம்பந்தமான பல தகவல்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை எப்படியாவது மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் அப்படி அந்த மன்னிப்புக்கு முன் வந்தால் மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குவதற்கு சில நாட்களை, சில இரவுகளை தேர்வு செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவுதான் இந்த பராத் இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா 5 இரவுகளில் துஆக்களை ஒப்புக்கொள்கிறான். அது 2 பெருநாட்களின் இரவு, அதேபோல ரஜபு மாதத்தின் முதல் இரவு, அதேபோல ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு. இந்த நாட்களில் அல்லாஹு தஆலா இந்த இரவுகளில் துஆக்களை ஒப்புக்கொள்கிறான், அடியார்களின் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவில் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இலா ஸமாஇத் துன்யா. அல்லாஹ் பராத் இரவில், ஷஅபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவில் முதலாம் வானுக்கு இறங்கி வருகிறான். அப்படி என்றால் அல்லாஹ் அடியார்களின் கோரிக்கையை ஏற்க தயாராக இருக்கிறான், அவனுடைய அருள் இறங்கி வருகிறது என்று பொருள். அல்லாஹ் இறங்கி வருவதல்ல. ஃபயக்ஃபிரு அக்ஸர மின் அததி ஷஅரி கனமி கல்பின், கல்பு கூட்டத்தார்கள் என்று ஒரு கூட்டத்தார்கள் அரபகத்தில் இருந்தார்கள்.
அவர்களின் ஆடுகள் ரோமங்கள் அதிகம் உள்ளதாக இருக்கும். அப்படி அந்த கல்லப கூட்டத்தினுடைய ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த இரவில் மன்னிப்பை வழங்குகிறான் என்று ஆயிஷா நாயகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவித்தார். இன்னொரு அறிவிப்பிலே ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் இரவு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பக்கத்தில் படுத்திருந்தார்கள், அவரை காணவில்லை. அவர் எங்கே சென்று விட்டார் என்று தேடி பார்த்தால் அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்கிற கபர்ஸ்தானிலே நின்று கொண்டு அங்கே வானத்தின் பக்கமாக தலையை உயர்த்தியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையில ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்த நாயகம், என்ன அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்று நினைத்து விட்டாயா என்று என்னை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இல்லை, வேறு மனைவிடத்திலே சென்று விட்டீர்களோ என்று நான் எண்ணினேன் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு என்னவென்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள். ஃபகால ஹாதிஹில் லைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான், இது ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவு. வலில்லாஹி ஃபீஹா உத்தகாஉ மினன் நார், இதிலே நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அதிகமான பேர்களை விடுதலை செய்கிறான். பி அததி ஷூரி கனமி கல்பின், அதாவது கலப் கூட்டத்தாருடைய ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொன்னார்கள். அதுதான் நம்முடைய இன்றைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அதிகமானவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று சொல்லிவிட்டு லா யன்துருல்லாஹு ஃபீஹா இலா முஷ்ரிகின், இணை வைப்பவனின் பக்கம் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. வலா இலா முஷாஹினின், 3 நாட்களுக்கு மேல் ஒரு முஸ்லிம் சகோதரரோடு பேச்சுவார்த்தையில சண்டை போட்டு பேசாமல் இருப்பவனை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை, அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை, அவனை மன்னிப்பதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா இலா காத்தி ரஹ்மின், உறவுகளை துண்டித்து வாடுபவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை இந்த இரவிலே. வலா இலா முஸ்பிலின், பெருமை எடுத்துக் கொண்டு தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக தொங்கவிட்டுக் கொண்டிருப்பவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை, அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா இலா ஆக்கி வாலிதை, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி மறந்து அவர்களை துன்புறுத்துவன், அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவதில்லை, அவனை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை. வலா இலா முதுமினி ஹம்ரின், நிரந்தர குடிகாரனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை, அவனை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை இந்த இரவிலே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொன்னார்கள். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பாக்கியமான இரவிலும் கூட அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறாத 6 பேர் நாம் யோசித்து பார்க்கணும். நமக்கெல்லாம் தெரியும், சிறைச்சாலைகளில் இருக்கிற கைதிகள், அவர்களை சில தலைவர்களின் பிறந்த நாட்களில், குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற நாட்களில் அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்வதை பார்க்கிறோம். அதுபோல நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அரசாங்கம் விடுதலை செய்கிறது. அதுபோல்தான் இது போன்ற இரவுகள். இப்படிப்பட்ட பாக்கியமான இரவிலும் கூட அல்லாஹ்வின் அந்த மன்னிப்பை பெறாத, நரகத்திலிருந்து விடுதலையை பெறாதவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த 6 பேர்கள், முதலாவது நாயகம் சொன்னார்கள், இணை வைப்பவனை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை, அவனை மன்னிப்பதில்லை, அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை. இணை வைப்பாளன் எப்போதும் நிரந்தர நரகம்தான். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்க கூடாது. ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுவான். அவனுக்கு உரிய தண்டனையை கொடுத்து, நாம் எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலையாகி விடுவோம் என்று நினைக்கலாம். ஆனால் நாம் செய்த பாவங்களுக்கு
பல யுகங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அங்கே ஒரு நாள் என்பது மறுமையிலே 50,000 சனா, 50,000 வருடங்கள். அங்க ஒரு நாள் நகரம்னா 50,000 வருடம் நகர்ந்தால்தான், இந்த உலகத்தில் 50,000 வருடம் நகர்ந்தால்தான் அங்கே ஒரு நாள் நகரும். அப்படி பல யுகங்கள் தண்டனை அனுபவித்த பின்னால் தான் ஒரு கடுகளவு ஈமான் இருந்தாலும் கூட அவனுக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலையை தந்து விடுவான். ஆனால் யார் இணை வைக்கிறானோ அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பவனை மன்னிப்பதில்லை, அது அல்லாத மற்ற பாவங்களை புரிபவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். அதனால் முதலாவது இந்த இரவில் மன்னிப்பை பெறாதவன் இணை வைப்பாளன். இரண்டாவது முஷாஹின் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஷாஹின் என்றால் ஒரு முஸ்லிமான சகோதரத்திலே சண்டை போட்டுக்கொண்டு, அது என்ன காரணமாக இருக்கலாம், என்ன காரணமாக இருந்தாலும் சரி, சண்டை போட்டுக்கொண்டு 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருந்தால் அவன் இந்த பாக்கியமான நாளிலே அவன் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறமாட்டான். நாயகம் சொன்னார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸலயால். 3 நாளுக்கு மேல் ஒரு முஸ்லிமிடத்திலே ஒருவன் வெறுத்துக் கொண்டு, வெறுப்புணர்வை வெளிப்படுத்திக் கொண்டு பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சேர்ந்து வாழ்ந்து விட வேண்டும், அவருக்கு சலாம் சொல்லி சேர்ந்து விட வேண்டும். எல்தகியானி ஃபயரது ஹாதா வயரிது ஹாதா வஹைருஹுமா அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம். 2 பேரும் சந்திக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட யார் முதலில் சலாத்தை கொண்டு துவக்குகிறாரோ அவர் சிறந்தவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். குர்ஆன்ல ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சார இட்டுக்கட்டு செய்தார்கள் சில முனாஃபிக்குகள். அதிலே மிஸ்தஹ் என்ற ஒருவரும் இருந்தார். இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே உதவியை பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த ஆயிஷா நாயகி விபச்சார அவதூறு சுமத்தியவர்களுடைய பட்டியலில் மிஸ்தஹ் இடம் பெற்று விட்டார். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அவர் மீது கோபம் ஏற்பட்டு விட்டது. அதனால அவருக்கு கொடுக்கிற உதவியை நிறுத்தி விட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் அதை கண்டித்து வசனம் இறக்கினான், வலா யஅ்தலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத்தி யுது உலில் குர்பா வல் மசாகின வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்புன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அபூபக்கர், உங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டாமா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமா, அதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டான் அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் அவரை அரவணைத்து அவருக்கு உதவியை செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய மகளின் மீது விபச்சார குற்றம் சாட்டியவர் என்றால் ஒரு தந்தை என்கிற ரீதியிலே எவ்வளவு கோபம் வரும். ஆனால் அல்லாஹ் அப்படி கோபப்பட வேண்டாம், மன்னித்து விடுங்கள் என்கிறான். அதுதான் அல்லாஹ்வின் பிரியத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால இது போன்ற பாக்கியமான இரவிலும் கூட பேசாமல் பிரச்சனைகளால், தங்களுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடுகளால் அல்லது வேறு வேறு பிரச்சனைகளால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் சலாம் சொல்லி பேச துவங்கி விட வேண்டும். முகம் திருப்பிட்டு போயிடக்கூடாது. நம் எதிரியாக இருந்தாலும் அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். அவர் பதில் சொன்னால் அந்த 2 பேருக்குமான நன்மையில 2 பேருக்கும் நன்மையில கூட்டு ஆகிவிடுகிறார்கள். அவர் பதில் சொல்லாவிட்டால் சலாம் சொன்னவருக்கு குற்றமாகாது, சலாம் சொன்னவருக்கு குற்றம் ஏற்படாது. அப்படி சலாம் சொன்னவருக்கு அவர் பதில் சொல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் ஒரு மலக்கை ஏற்படுத்தி அவருக்காக பதிலாக சலாம் சொல்ல வைக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம இந்த இரவில் கூட மன்னிப்பை பெறாதவர்களுடைய பட்டியலில் இடம்பெற்று விடக்கூடாது. பகைமையை விட்டொழித்து விட்டு நாம்
எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், காத்திஉர் ரஹீம், உறவை முறித்து வாழ்பவர்கள். அண்ணன் தம்பிகளுக்குள்ளாக சண்டை, பெற்றோர் மகனுக்கிடையிலே சண்டை, வேறு சொந்தக்காரர்களோடு சண்டை, சொத்து தகராறுகள், வாய்க்கா வரப்பு தகராறுகள், இதனால் உறவுகளை துண்டித்து வாழுபவர்களுக்கும் இந்த இரவிலே மன்னிப்பு கிடைப்பதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக சொன்னார்கள், உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏதாவது சபையிலே உரை நிகழ்த்தும் முன்னால் கேட்பார்களா, உங்கள் இந்த சபையில யாராவது உறவை முறித்தவர்கள் இருக்கிறார்களா? தயவு செய்து எந்திரிச்சு போயிருங்கன்றாங்க. சபையில அவங்க உறவு முறிக்கிறவங்க இந்த சபையில இருக்க வேண்டாம். இன்னர் ரஹ்மத்தை லா தன்சிரு அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉர் ரஹீம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதே, யார் உறவை முறித்து வாழுகிறார்களோ அவர்கள் இருக்கிற சபையிலே அல்லாஹ்வின் அருள் இறங்காது என்றார். அல்லாஹ்வின் அருள் இறங்காது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கடினமான வார்த்தை, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நாம் செய்கிற காரியங்களுக்கு மறுமையில் தண்டனை கொடுப்பான். ஆனால் சில விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுத்து விடுவான். அப்படி அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுக்கிற விஷயங்களில் அநியாயமும் உறவை முறித்து வாழுவதும் காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே தண்டனை பெற்று தரும். நாம் உறவை முறிப்பதை சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவமான காரியம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அடியார்களின் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து சமர்ப்பிக்கப்படுகிறது. யார் உறவை முறித்து வாழுகிறார்களோ பலா யுக்பலு அமலு காத்திஉ ரஹீம், உறவை முறித்து வாழ்பவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதை கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படாது. அவன் என்னதான் தொழுதாலும் சரி, என்னதான் நோன்பு வைத்தாலும் சரி, உறவை முறித்து வாழுகிறாயா, உன்னுடைய அமலை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹ் ஒதுக்கி வைத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். மலக்குமார்கள் யார் உறவை முறித்து வாழுகிறார்களோ அந்த சபைக்கு வரமாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கடினமான வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்திருக்கிறார். அதனால் உறவை சேர்ந்து வாழ வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாருக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யார் தன்னுடைய பொருளாதாரத்திலே விஸ்தீர்ணம் வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யார் அதே போல திடீர் மரணம் வர வேண்டாம் என்று யார் விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், வல்யஸில் ரஹீமா, அவர் தன்னுடைய சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, உறவை துண்டிப்பது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. மன்னித்து விட வேண்டும், சந்தித்து பேச வேண்டும், பழைய குப்பைகளை கிளறக்கூடாது. ஆக இந்த உலகத்தில் இது போன்ற பாக்கியமான இரவில் கூட அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறாத, நரக விடுதலையை பெறாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது உறவை முறித்து வாழுபவர்கள். அடுத்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் முஸ்பில், பெருமை அடித்துக் கொண்டு ஆடையை கரண்டைக்கு கீழாக உடுத்தி இருப்பவர். இன்றைக்கு பேண்ட் என்றாலே அது கரண்டைக்கு கீழே தான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி வைத்து விட்டோம். கரண்டைக்கு கீழே ஆடை அடியக்கூடாது. அது பெருமை என்கிற ரீதியில இருந்தால் அல்லாஹ் இது போன்ற இரவில் கூட அவருக்கு மன்னிப்பை வழங்க மாட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுல்லாஹு வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, மூன்று நபர்களை அல்லாஹ் நாளை மறுமையில ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவரிடத்தில் பேச மாட்டான், அவர்களை பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலா யுஸக்கீஹிம்,
வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஒன்று யாரென்றால் அல் முஸ்பிலு இஸாரஹு, தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக உடுத்தி இருப்பவன் நாயகம் சொல்கிறார். இரண்டாவது வல் மன்னான் ஃபீமா அத்தா, தான் உதவி செய்ததை எல்லாம் ஊர் பூரா தண்டூரா போட்டு சொல்றவன். நான் அந்த பள்ளியாசலுக்கு 10,000 கொடுத்தேன், நான் அந்த பள்ளியாசலுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தேன், நான் அந்த மதரசா கட்டுறதுக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் ஊர் பூரா சொல்லி காட்டே இருக்கிறவன். அந்த ஏழைக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், அவருக்கு நான் துணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை சொல்லி காட்டுவோன் இருக்கிறான், செய்ததை சொல்லி காட்டுவோன் இருக்கிறானே, இவனை அல்லாஹ் நாளை மறுமையில ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவரிடத்தில் பேசவும் மாட்டான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது வல் முன்ஃபிகு சிலஅதஹு பில் ஹல்ஃபில் கதிப், நாயகம் சொன்னார்கள், தன்னுடைய வியாபார சரக்கை பொய் சத்தியம் செய்து விற்பவன். பொய் சத்தியம், சத்தியமா எனக்கு இந்த விலை கட்டுப்படி ஆகுது, அல்லாஹ் மீது ஆணையா இது இந்த விலைக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பொய் சத்தியம் சொல்லி விற்கிறது. லாபம் பார்க்கலாம் அதிகம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பொய் சத்தியம் சொல்லி செய்து விற்பவர் இருக்கிறார்களே, அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பேசவும் மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மரியாதைக்குரியவர்களே, நாம் இந்த விஷயத்திலே இந்த மாதிரியான இரவிலும் கூட அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறாதவர்களுடைய லிஸ்ட்ல இடம்பெற்றுவிடக் கூடாது. யார் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக பெருமை அடிக்கிற வண்ணமாக இறக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்து ஐந்தாவதாக ஆக்கு வாலிதை, தன்னுடைய தாய் தந்தையருக்கு துரோகம் செய்பவன், அவர்களுடைய நன்றி மறந்தவன், இவனையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரல் கபாயிர், குல்னா பலா யா ரசூலல்லாஹ், கால அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு பாவங்கள்லாம் பெரிய பாவம் எது என்று நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுங்கள் நாயகமே என்றார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பாவங்களில் பெரிய பாவம், பெற்றோர்களை நோவினை செய்வது பாவங்களில் பெரிய பாவம் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பலா தகுல்லஹுமா உஃபின், சீங்க வார்த்தை கூட சொல்லாதீங்கங்கறான். வலா தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். வயதாகிற போது அவர்கள் குழந்தைகளாகவே மாறி போய் விடுவார். நாம் குழந்தையாக இருக்கிற போது அவர்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் செய்தோம். அப்ப நம்ம பெற்றோர்கள் வயதாகிற போது அவர்கள் குழந்தையாகவே மாறி போய் விடுவார்கள். அவர்களிடத்திலிருந்து சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும். அது நம்மை சங்கடப்படுத்தக்கூடாது. அதனால் சீ என்கிற வார்த்தையை கூட அவர்களை நோக்கி சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலித் வ சுஹ்துர் ரப்பி ஃபீ சுஹ்தில் வாலித், தந்தையின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறது, தந்தையின் கோபத்தில் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தந்தை பெற்றோர்கள் கோபப்படுகிற விதத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் நம்மை கோபப்படுத்தினாலும் நாம் கோபப்படக்கூடாது, பணிந்து போக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவங்களிலேயே பெரிய பாவம் ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையவே சபிப்பது என்றார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே ஒரு தந்தையவே சபிப்பானா என்று கேட்டார்கள். வேறொருவனுடைய தந்தையை திட்டுவதின் மூலமாக, வேறொருவனுடைய தந்தையை சபிப்பதின் மூலமாக, சண்டையில அத்தா அம்மான்னு பேசிடுவாங்களா, ஆத்தா அம்மான்னு பேசுவாங்கள, அப்போ அடுத்தவரை சண்டையின் போது அவரின் தந்தையோ அவருடைய பெற்றோர்களை திட்டுகிற போது அவன் இவனின் பெற்றோரை திட்டுவான், இவனின் தந்தையை திட்டுவான், இவனுடைய தாயை திட்டுவான். அது பாவங்கள்லாம் பெரிய பாவம் என்றார். இவன் திட்டதில்லை, ஆனா இவன் வேறொருவருடைய பெற்றோரை திட்டுவதன் மூலமாக அவன் இவரின் பெற்றோரை திட்ட வைத்து விடுகிறானே, இது பாவங்கள் எல்லாம் பெரிய பாவம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இந்த பாக்கியமான இரவிலே யார் பெற்றோரை நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதில்லை.
நாம் எல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்டிருக்கிற ஹதீஸ், ரமலானின் சமயத்திலே சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் படியிலே கால் வைத்த போது ஆமீன் என்றார்கள், இரண்டாவது படியில் கால் வைத்த போது ஆமீன் என்றார்கள், மூன்றாவது படியில் கால் வைத்த போது ஆமீன் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து யார் பெற்றோர் இருந்தும் அவர்களை நல்ல முறையில் நடத்தவில்லை அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாபமிட்டார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள் பெருமானார். அதே போல யார் ரமதான் அடைந்தும் அதிலே மன்னிப்பை பெறவில்லை அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சாபமிட்டார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். யார் என் பெயர் கேட்டும் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாபமிட நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்றிலே யார் பெற்றோரை அடைந்தும் அவர்களை அவன் நல்ல முறையிலே நடத்தவில்லை அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சாபமிட்டிருக்கிறார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அந்த சாபத்திற்கான வேல்யூ என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ பெற்றோரை யார் நிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் சாபத்திற்கு ஆளாகுவது ஊர்ஜிதமான ஒன்றாக இருக்கிறது. உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்தை சேர்ந்தவர். அவர் சஹாபி அல்ல, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே சந்தித்து யார் அவரை ஈமான் கொண்டாரோ அவர்தான் சஹாபி என்கிற அந்தஸ்தை பெற முடியும். அந்த யமனிலே இருந்த உவைசுல் கர்னியால் தன் தாயாருக்கு சேவை செய்ய வேண்டிய காரணத்தால் அவரால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நேரில் சந்திக்க முடியவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யமன் தேசத்தை சார்ந்த உவைசுல் கர்னியை பற்றி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தந்தான். உங்கள் மீது அதிக பிரியம் கொண்டவர், ஆனால் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் காரணத்தினால் இங்கே வர முடியாமல் இருக்கிறார். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதா ரஅய்தஹு யா உமர் ஃபஸல்ஹு அன் யதுஊக. உமரே, நீங்கள் அந்த உவைசுல் கர்னியை சந்தித்தால் அப்போது நீங்கள் அவரிடத்திலே எனக்காக துஆ செய்யுங்கள் என்று உமரே அவரிடத்தில் கேளுங்கள் என்றார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய உயரிய அந்தஸ்துக்குரிய சஹாபி. அந்த உவைசுல் கர்னி சஹாபி அல்ல, ஆனால் அவர் தன்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறித்து அறிவிப்பு செய்யப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உமரே நீங்கள் அவரை சந்தித்தால் அவரிடத்திலே நீங்கள் உமரே உங்களுக்காக துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். அப்படினால் எவ்வளவு பெரிய தாய்க்காக உழைப்பது, அவர்களுக்காக பெற்றோர்களுக்காக உபகாரம் செய்வது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அனிஷ்குர்லி வலிவாலிதை என்று சொல்வான். எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம். அதே போல அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஸகா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள். அத்தியுல்லாஹ வாத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இதுல எல்லாம் ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். எனக்கு நன்றி செலுத்துங்க, பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க, தொழுகுங்க, ஜகாத்து கொடுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சேர்த்து சொல்றான். இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறார்கள், ஒருவன் அல்லாஹ்னு விழுந்து விழுந்து தொழுது பெற்றோர்களை கவனிக்கவில்லை என்றால் அவனுடைய தொழுகை பூரா வேஸ்ட். அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தன் தொழுது கொண்டே இருக்கிறான், ஆனால் ஜக்காத்து கடமையாக இருந்தும் ஜக்காத்து கொடுக்கலன்னா அவன் தொழுகைக்கு வேல்யூ கிடையாது. ஒருவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்படலன்னா அவனுடைய கட்டுப்பாடு வேஸ்ட். ரெண்டையும் சேர்த்தே தான் செய்யணும். அப்போ பெற்றோர்களுக்கு நன்றி செய்யுங்கள், எனக்கும் நன்றி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த இரண்டும் இருந்தால்தான் நம்முடைய அமல் ஒப்புக்கொள்ளப்படும். எனவே இது போன்ற பாக்கியமான இரவிலும் கூட பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறமாட்டார்கள். அடுத்து கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதுமின் ஹம்ர், நிரந்தர குடிகாரன், இவனுக்கும் இந்த இரவிலே மன்னிப்பு வழங்கப்படுவதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதாக, மன் மாத்த வஹுவ முதுமினு ஹம்ரின் லகிய ரப்பஹு கஆபிதி வஃன். கடுமையான வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்தார். எந்த ஒருவன் அவன் குடிகாரனாகவே இருந்த நிலையில் மௌத்தானான் என்றால் அல்லாஹ்வை நாளை மறுமையில் அவன் சிலை வணங்குவோர்களோடு சந்திப்பான். அவன் முஸ்லீம்கள் லிஸ்ட்லயே இல்லை, அவன் முஸ்லீம்களுடைய லிஸ்ட்லயே இல்லை. அவன் எங்க இருப்பான்? காபிதி வஃன், சிலை வணங்குவோர்களோடு இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கடுமையான வார்த்தை பிரயோகம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு வல் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், சாராயம், சூதாட்டம், சிலை வணக்கம், குறிவா அம்பு அதாவது அம்பு எறிந்து குறிவார்த்தல், இது போன்ற காரியங்கள், அதாவது அது ஒரு சிலை வணக்கம் போன்ற ஒரு செயல்தான். இதையெல்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானின் நஜீஸான செயல்பாடுகள், ஷைத்தானுடைய காரியத்தை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பரிசுத்தனி போகும், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒருவன் மது அருந்துகிற போது ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமினுன் லா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமினுன். மது அருந்துகிற நிலையில் அவன் மோமினாகவே இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மோமினாக இருக்கிற நிலையில் ஒருவன் மது அருந்த மாட்டான். மது சாராயம் குடிப்பவர்களை மோமினாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்தார்கள். வந்து அல்லாஹ் சாராயத்தை சபித்தான், அதை பிடிப்பவனை சபித்தான், யாருக்காக பிழிந்து கொடுக்கப்படுகிறதோ அவனை சபித்தான், அதை குடிப்பவனை சபித்தான், யார் சுமந்து வருகிறானோ அவனை சபித்தான், யார் விற்கிறானோ அவனை சபித்தான், யார் வாங்குகிறானோ அவனை சபித்தான், யார் அதை கொண்டு வருகிறாரோ அவனை சபித்தான், யாருக்காக கொண்டு வரப்படுகிறதோ அவனையும் சபித்தான் அல்லாஹ். இப்படி 10 பேர்களை அல்லாஹ் சபித்தான். மது சம்பந்தப்பட்ட எல்லோரையும் அல்லாஹ் சபித்தான் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார். ஆக முடியாதவர்களே, இந்த பாக்கியமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவிலும் கூட அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறாதவர்களாக 6 பேர்கள் நாம் பார்க்கிறோம். 1 இணை வைப்பவர்கள், 2வது சண்டை போட்டு பிரிந்திருக்கிறவர்கள், 3வது உறவை துண்டித்து வாழ்பவர்கள், 4வது தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக பெருமை அடிக்கிற வண்ணம் அணிந்திருப்பவர்கள், 5வது பெற்றோர்களை நிந்தனை செய்பவர்கள், 6வது நிரந்தர குடிகாரர்கள். இப்படி 6 பேர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 5 நிமிஷம் டீ குடிச்சுங்க. ஆக மரியாதைக்குரியவர்களே, இது போன்ற பாக்கியமான இரவிலும் கூட அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறாத 6 பேர்களை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா இது போன்ற பாவமான காரியங்களிலிருந்தும் நம்மை தடுத்து அவனின் பொருத்தத்திற்குரிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வான். மரியாதைக்குரியவர்களே, இன்றைக்கு பாவங்கள் சர்வ சாதாரணமாகிடுச்சு. ஒரு காலத்துல சினிமா தியேட்டருக்கு போனாவே அது ஒரு பெரிய பாவமா பேசுவாங்க. ஒரு காலத்துல அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே சினிமா தியேட்டர் வந்துச்சு. இன்னைக்கு கைக்குள்ளேயே ஆபாசங்களும் அசிங்கங்களும் ஒரு மொபைலுக்குள்ளாகவே எல்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்துல குடிகாரனை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. விபச்சாரம்ங்கிறதெல்லாம் கேள்விப்பட முடியாத ஒரு விஷயமாக, வெகு பாரதூரமான காரியமாக ஒரு காலத்தில் கருதப்பட்டது. இன்றைக்கு விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக டீ குடிச்சது மாதிரி சரக்கு அடிக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு மாதிரி கூப்பிடுறாங்க.
சர்வசாதாரணமாக விபச்சாரமும் பெருகிவிட்டது. அது ஒரு பெரிய தவறான ஒரு காரியமாகவே நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அது ஒரு பெரிய பாவமான காரியமாகவே அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கியாமத் நாளின் நெருக்கத்திலே மது குடிப்பது அதிகமாகிவிடும், இசை பெருகிவிடும், வட்டி பெருகிவிடும், விபச்சாரம் பெருகிவிடும், கியாமத் நாளின் நெருக்கத்திலே நடக்கும் என்று சொன்னார். பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கியாமத் நாளின் நெருக்கத்தில் நடக்கும் என்றார்கள். இது இன்றைக்கு கியாமத் நாளின் நெருக்கத்தில் நடக்கும் என்று சொன்னார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த காலத்தில் எல்லா அக்கிரமும் ஒன்று சேர்ந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் இருந்த அரபகத்தின் நிலைமையை பற்றி சொல்லுகிற போது ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம், மூடர்களின் காலம், மடையர்கள் வாழ்ந்த காலம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த காலத்தை விடவும் மோசமான பாவங்கள் இன்னைக்கு நடக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன்னால் இருந்த அரபகத்தின் நிலைமையை பற்றி சொல்லுகிற போது ஐயாமுல் ஜாஹிலியா, மூடர்கள் மடையர்கள் வாழ்ந்த காலம் என்று சொல்வார்கள். ஆனால் அதை விடவும் மோசமான காலத்திலே நாம் இருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, ஹிந்து பின்த் உத்பா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹிந்தா என்று சொல்வார், இவர் ஒரு மோசமான, அதாவது அரக்கி என்று சொல்லலாம். இஸ்லாத்திற்கு முன்னால் அரக்கி. பத்ர் யுத்தத்திலே அவருடைய தந்தை உத்பா கொல்லப்படுகிறார். அதற்கு பழிவாங்குவதற்காக ஹிந்தா சபதமேற்கிறார். ஹம்சாவின் ஈரல் குலையை எடுத்து நான் சாப்பிடுவேன் என்று சபதம் எடுக்கிறார். அதேபோல உஹது யுத்தத்திலே வஹ்ஷி அவர்களை அனுப்பிவிட்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார். கொலை செய்ததோடு மாத்திரமல்லாமல் அவரின் வயிற்றை கிழித்து அவர்களுடைய அந்த ஈரல் குலையை எடுத்து கடித்து துப்பியவர் ஹிந்தா. இவர் ஃபதஹ் மக்காவின் போது ஹிஜ்ரி 8 இஸ்லாத்துக்கு வரார். இஸ்லாத்துக்கு வருகிற போது அவரிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லிக் கொடுத்து விட்டு சில வார்த்தைகளை உடன்படிக்கை செய்வார்கள். திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார். அதுபோல ஹிந்தாவிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லித் தருகிறார். விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொன்னபோது ஹிந்தா கேட்டார்கள், சுதந்திரமான பெண்களும் விபச்சாரம் செய்வார்களா என்று கேட்டார். எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, அன்னைக்கு விபச்சாரம் பரவலாக இருந்தது, சுதந்திரமான பெண்களும் விபச்சாரம் செய்வார்களா என்று கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்னதை சொல்லுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சொன்னார். அந்த ஹிந்தாவுடைய வரலாறு ஒன்று வருகிறது. அவர் எந்த அளவுக்கு நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தார் ஹிந்தா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற முன்னாடி பாக்கி அப்படிங்கிற ஒரு திருமணம் ஆயிருந்துச்சு. அந்த பாக்கியுடைய வீட்டில் ஒரு விருந்தினர்களுக்காக என்றே ஒரு அறை இருந்தது. அவங்க யார் வேணாலும் சர்வசாதாரணமாக அங்கே சாப்பிட்டு போவாங்க விருந்தினர்கள். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் இந்த விருந்தினர்களுடைய மாளிகையில் 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹிந்தா படுத்து தூங்கிட்டாங்க. கணவர் பாக்கி வெளியே போறார். வெளியே போயிட்டார். அந்த நேரத்தில் அது விருந்தினர் மாளிகை தானே, ஒருத்தர் வந்தார். உள்ள போறாரு. போனா அங்க ஒரு பெண் படுத்துட்டு இருக்கிறாங்க. உடனே திரும்பி வந்துட்டார்.
இந்த பாக்கி வெளியே போன பாக்கி வரார். வந்தவர் நம்ம வீட்டில இருந்து ஒருத்தர் வெளியே போறதை பார்க்கிறார். அட நம்ம இப்பதான் போனோம், என்ன நடந்திருக்கு போதுன்னா யோசனை இல்லை. உடனே போய் தன்னுடைய மனைவியை காலால் எட்டி உதைச்சார். பாக்கீர் தன்னுடைய மனைவியை காலால எட்டி உதைச்சிட்டு அவர் கேட்டாரு, நீ உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு, உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார். பகால மன்ஹாதல்லதி காண இந்தக்கி, இப்ப வந்துட்டு போனாரே இவருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நபர் வந்ததும் தெரியாது ஹிந்தாவுக்கு, அவர் திரும்பி போனதும் தெரியாது. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்றாங்க ஹிந்தா. அப்போ நீ போய் உங்க அத்தையை போயிடணும், புத்துப்பாட்டையே நீ போயிடும் தாட்டி விட்டோம். பாக்கே அங்க போனோன்னு தந்தை விசாரிக்கிறார். நான் எந்த தப்பும் செய்யல, என் மேல இப்படி ஒரு விபச்சார குற்றம் சாட்டி என்னை துரத்தி விட்டார் என்னுடைய கணவர் என்று ஹிந்தா ஆதங்கப்படுகிறார். பாக்கிட்ட போய் உத்துபா பேசுறார். யாஹாதா இன்னக்கு ரமைத்த இபனதி பி அம்ரின் ஆதீமின், என் மகன் மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை நீ வைத்திருக்கிறாய். நீ என்ன செய்யணும், யமன்ல ஜோதிடர் ஒருவர் இருக்கிறார், கரெக்டா கணிச்சு சொல்லுவார். அவர்கிட்ட வா, உன்னை கூட்டு போறேன். இந்தா வேண்டாம், எதுக்கு இப்படி எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி தந்தைகிட்ட சொன்ன. இல்ல இல்ல, அவர் கரெக்டா தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த யமன்ல இருக்கிற ஜோதிடர்கிட்ட அழைத்து செல்கிறார். தன்னுடைய ஒரு மறைக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு கோதுமையை மறைச்சு வச்சுட்டு, அவரை பத்தி நான் டெஸ்ட் பண்றேன், அந்த ஜோதிடரை பத்தி எப்படின்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் பாருன்னு சொல்லி, நான் ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கேன், அதை எங்க மறைச்சு வச்சிருக்கேன், என்ன மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுங்கன்னார் அந்த ஜோதிடருக்கு. அவர் சொன்னார், உங்களுடைய நீங்கள் மறைக்க வேண்டிய பகுதியில ஒரு கோதுமையை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னார் அந்த ஜோதிடர். சரி, அப்ப அந்த ஜோதிடருக்கு முன்னால் ஹிந்தா அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், பார்த்துட்டு சொல்றாரு, குமி கைர வஹ்ஷா வலா ஜானியா, நீ விபச்சாரி அல்ல. வல தலவுன்ன மலிகன் யுகாலு லஹு முஆவியா, நீ ஒரு அரசனை பெற்றெடுப்பாய். நீ விபச்சாரி அல்ல, நீ ஒரு அரசனை பெற்றெடுப்பாய், அவரின் பெயர் முஆவியா என்று அந்த ஜோதிடர் சொல்லுகிறார். இதை கேட்டதும் அந்த பாக்கு சந்தேகம் நீங்கி போயிடுச்சு. போய் மனைவியின் கையை தொடுறார், தட்டி விட்டாங்க. இந்தா, நான் ஒரு அரசனை பெற்றெடுக்க போகிறேன் என்று சொன்னவுடன், கேள்விப்பட்டவுடன் என்னோடு நீ இணைய பார்க்கிறாயா, என் மீது விபச்சார குற்றம் சாட்டிய நீ எனக்கு தேவையில்லை போ என்னட்டாங்க. இந்தா நெருப்பு மாதிரி இருந்தாங்க. இந்தா ஐயாமுல் ஜாகிலியா மனமையான காலத்துல வாழ்ந்த அவங்க கூட நெருப்பு மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஹிந்தா மனைவியானார். அவரின் மூலமாக பிறந்தவர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. நாம் யோசித்து பார்க்கிறோம், அந்த காலத்துல கூட இப்படி பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், விபச்சாரம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது, பாவங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. பிரியாதைக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்வார், தவறு செய்யாத மனிதன் கிடையாது. குல்லு மணி ஆதம ஹத்தாவும் வகைருல் ஹத்தாயின அத்தவ்வாவும், எல்லா மனிதர்களும் தவறு செய்வார்கள். அந்த தவறு செய்வர்களில் யார் சிறந்தவர்கள் என்றால், யார் தங்களுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தடுத்த கனியை உட்கொண்டார்கள். நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் பாவத்தை விட்டு தவிர்க்கப்பட்டவர்கள். ஆனாலும் கூட சில தவறுகள் அவர்களிடத்திலேயும் ஏற்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தடுத்த கனியை உட்கொண்டதால் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த சிறு தவறை நினைத்து 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 அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே பாவம் கேட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, நாங்கள் அநியாயம் செய்துவிட்டோம், நீ மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று பிரார்த்தித்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருக்கிற போது ரோட்ல நடந்து வராங்க. இப்ப 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஃபிரௌன் கூட்டத்தை சார்ந்தவன், இன்னொருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை சார்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை சார்ந்தவன் உதவி கேட்கிறான் மூசாட்ட, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடி கொடுக்கிறார்கள் ஃபிரௌனின் கூட்டத்தை சார்ந்தவன். லேசா ஒரு அடி, மௌத்தாயிட்டான். லேசான ஒரு அடி மௌத்தாயிட்டான். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கையேந்தினார்கள். கொலை எவ்வளவு பெரிய பாவம், கொலை செய்யணும்னு அவங்க நினைக்கல. ரப்பீனே ஸலம்து நஃப்ஸி, இறைவா நான் எனக்கு அநியாயம் செய்துட்டேன், ஃபக்ஃபிர் என்னை மன்னிச்சிரு. ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்தான். இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்துவிட்டு அல்லாஹ்விடம் இறைவா என்னை மன்னிச்சிருன்னு கேட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனின் வயிற்றிலே இருந்தார்கள். அப்போது கேட்டார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்கு தகுதியானவன் இறைவா, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அநியாயக்காரன், நான் அநியாயம் செய்துவிட்டேன், நான் அநியாயக்காரன் என்றார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தஹியாத்திலே ஓதுற துஆவை கேட்டாங்க. என்ன துஆ ஓதுறது? இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னீ ஸலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ. இறைவா, நான் அதிகமான அநியாயம் செய்துவிட்டேன், என்னுடைய ஆத்மாவுக்கு அதிகமான அநியாயம் செய்துவிட்டேன், உன்னை தவிர மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை, என்னை மன்னிப்பாயாக. இந்த துஆவை ஓதச் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்திலே. அல்லாஹும்ம ஃபிர் லீ நாம் ஓதுறோம், இறைவா என்னை மன்னிப்பாயாக, வடிவாளிதையே என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாய் என்று கேட்கும். அதை விடவும் இந்த துஆ பெஸ்ட். அந்த துஆவோட இதையும் சேர்த்துக்கலாம். அல்லாஹும்ம இன்னீ ஸலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ. இறைவா, நான் எனக்கு அதிகமான அநியாயம் செய்து விட்டேன், உன்னை தவிர மன்னிப்பவன் யாரும் இல்லை, என்னை மன்னிப்பாயாக. நான் அநியாயக்காரன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கிற வார்த்தை என்ன? நான் அநியாயக்காரன், நான் அநியாயம் செஞ்சுட்டேன், நான் பாவி என்ற வார்த்தை பிரயோகம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்ம இடத்துல 4 குணம் ஒன்று இருக்கணும். 4 குணம். யாரா இருந்தாலும் பாவம் செய்வாங்க, தப்பு செய்யறவங்க எல்லாரும். 1வது, அந்த பாவத்தை நினைச்சு வருந்திக்கிட்டே இருக்கணும். நம்ம அறியாமை காலத்தில் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம், அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். 2வது, அந்த பாவத்தை மறக்கவே கூடாது. நம்ம செஞ்ச பாவங்கள் அதை நம்ம வாழ்நாளில் மறக்கவே கூடாது, அதை நினைச்சிட்டே இருக்கணும். 3வது, அல்லாஹ் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்துருவானோன்னு பயந்து கொண்டே இருக்கணும். 4வது, பாவங்களுக்காக வருந்தி நல்ல வணக்கங்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும், சதக்காக்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும், நஃபிலான நோன்புகள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும், அதிகமாக வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அதிகமாக தொழுது கொண்டே இருக்க வேண்டும். இந்த 4 விஷயம் கண்டிப்பா செய்யணும். பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், அதை மறக்கவே கூடாது, அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்று பயப்பட வேண்டும். அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றுவதற்காக நாம் அதிகமான நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹிஜ்ரி 6 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார் மதீனாவில் இருக்கிற போது. என்ன கனவு என்றால், மக்காவுக்கு போய் சஹாபாக்கள் படை சூழ இஹ்ராமுடையோடு சென்று காபாவை தவாஃப் செய்வதைப் போல, உம்ரா செய்வதைப் போல, சஃபா மர்வா மலைக்கிடையிலே தொங்கோட்டம் ஓடுவதைப் போல, முடியை சிரைப்பதைப் போல, அவங்க ஒரு உம்ரா செய்வது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காணுகிறார்.
இதை சஹாபாக்கள்கிட்ட அடுத்த நாள் காலையில தான் என்ன கனவு காண்டாங்களோ அதை சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆகா, நம்ம மக்காவை விட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருச்சு, போய் காபாவை பார்க்கல. காபாவை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நாயகமே நம்ம இப்பவே கிளம்புவோம். சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல எனக்கு அல்லாஹ் அது எப்ப நடக்கும்னு அறிவிச்சு தரல, இப்ப வேண்டாம். நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல போலான்னு சஹாபாக்கள் நிர்பந்தப்படுத்தினாங்க. காபாவை பார்க்கிற ஆர்வம், உம்ரா செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், இதுவெல்லாம் சஹாபாக்களை நிதானத்தில் இருக்கடல விடல, போலான்னு வலியுறுத்தினாங்க. வேற வழி இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாக்களோடு ஹிஜ்ரி 6 உம்ரா செய்வதற்காக துல்ஹுலைஃபா என்கிற இடம் வரையில் சென்று அங்கே போய் இஹ்ராம் உடையை அணிந்து கொண்டு உம்ராவுடைய நியத்திலே கிளம்பி விட்டார். இது மக்காவில் இருக்கிற குறைஷிகளுக்கு தகவல் தெரிகிறது. உம்ராவுக்கும் அந்த உம்ராவிலே அறுத்து கொடுக்கிற ஒட்டகங்கள், ஆடு இவைகளோடு பயணிக்கிறார்கள். படை எடுத்து வரவில்லை என்று குறைஷிகளுக்கு தெரிகிறது. ஆனால் இப்போது நாம் இவர்களை மக்காவுக்குள் அனுமதித்தால் நம்ம இமேஜ் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க குறைஷிகள். அதனால ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவருடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்பி வழியில ஹுதைபியா என்கிற இடத்திலே தடுத்து நிறுத்தி விடுகிறார், மக்காவுக்குள் செல்லாமல். அந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கைக்கு தான் ஹுதைபியா உடன்படிக்கை என்று பெயர். அது முழுக்க காஃபிர்களுக்கு சாதகமான உடன்படிக்கை. எல்லா நிபந்தனைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கட்டுப்பட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு யாராவது வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிச்சிடணும். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், நாங்கள் வச்சுக்குவோம். இப்படி பல்வேறு நிபந்தனைகள் இட்ட அந்த உடன்படிக்கை. நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்ய கூட திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் பொறுத்து கொள்ள முடியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குட்ட குனிகிறாங்க அப்படின்னு, குட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிகிறாங்கன்னு சொல்லி சஹாபாக்களுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து பேசிவிட்டார்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டியதே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொள்கிறார்கள், நம்மள்ட்ட என்ன சக்தி இல்லையா, நம்மள்ட்ட என்ன வீரம் இல்லையா, என்ன இப்படி கோழையாக போய்விட்டார்கள் என்கிற போது அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ் அறிவிக்காம எதையுமே ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க, அதனால பேசாம நீங்க போயிருங்க, இந்த விஷயத்துல ஆர்குமெண்ட் பண்ணாதீங்கன்ட்டாங்க அபூபக்கர். ஆனாலும் ரசூலுல்லாஹ்ட்டே வரலான்னு கேட்டாங்க, என்னன்னா இவங்க இப்படி தாழ்ந்து போயிட்டீங்க. கடைசியில அந்த உடன்படிக்கையை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. அந்த உடன்படிக்கையை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, அல்லாஹ் மகத்தான வெற்றியை உங்களுக்கு தந்தாங்கிறான் ரசூலுல்லாஹ். முழுக்க அவங்களுக்கு சாதகமா நடந்ததுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த வாசகம் வந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுங்கி போய்விட்டார். இந்த குர்ஆனுடைய வசனம் வந்தது, ஆஹா என்ன தாத்பரியம் என்று தெரியாமல் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நம்ம எதிர்த்து பேசிட்டோமே. சஹாபாக்கள் எல்லோருமே வருத்தப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வருத்தத்தை அடைந்தார் இந்த பாவத்திற்காக, இந்த காரியத்திற்காக. வாழ்க்கை முழுவதும் இதை மறக்கல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வாழ்க்கை முழுவதும் மறக்கல. அதே போல எனக்கு தண்டனை வந்துருமோன்னு பயந்தாங்க. அதே போல காலம் முழுவதும் நஃபிலான வணக்கங்களை செஞ்சுட்டே இருந்தாங்க, சதக்காக்களை அள்ளி கொடுத்துட்டே இருந்தாங்க. இது என்ன ஒரு குற்றமானு நமக்கு தெரியும். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக நினைத்தார்கள். வாழ்நாள் முழுவதும் அதை மறக்கல். அல்லாஹ் தண்டிச்சிருவானோன்னு பயந்தாங்க. அதே போல அதற்காக அதிகமான தான தர்மங்கள், நஃபிலான வணக்கங்கள், நோன்புகள் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அடிமைகளை உரிமை விட்டார்கள். இது போன்ற காரியங்களை செய்தார். இப்ப பாவங்களுக்கு நாம மன்னிப்பை பெற வேண்டும்.
மன்னிப்பு கேட்கணும், அது அவசியமாக இருக்கிறது. இது போன்ற இரவுகளை நாம் அதற்காக பயன்படுத்தணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் களப்பற்ற தௌபாவாக, பாவ மன்னிப்பாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு காலத்தில் நம்ம ஏதாவது வட்டி போன்ற தவறான வியாபாரங்கள் செய்திருக்கலாம். இப்போ நம்ம பிஸ்னஸை மாற்றிட்டோம். ஆனால் அந்த பழைய வியாபாரம் செஞ்சதை மறக்கக்கூடாது. அந்த வியாபாரத்தில் தான் நம்ம வீடு கட்டியிருக்கிறோம், இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். அதனால் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதை நினச்சி பார்த்துட்டே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு அதுக்கு தண்டனை கொடுத்துருவானோன்னு பயப்படணும். அந்த பாவத்திற்காக அதிகமான தான தர்மமான காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாவ மன்னிப்புக்காக அதிகம் நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செலவழித்திருக்கிறார்கள். பாவமே செய்யாத பெருமானார், பாவம் என்றாலே என்னவென்று அறியாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், இறைவா என் பாவத்தையும் எனக்கும் என் பாவத்திற்கும் இடையில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற தூரமாக ஆக்கிவிடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ், இறைவா என்னை பாவங்களிலிருந்து தூய்மையாக்கு, எப்படி வெள்ளை துணி அழுக்குகளிலிருந்து சுத்தமாகிறதோ அதுபோல் என்னை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்து என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அக்ஸில்னி பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த், இறைவா என்னை நீர் கொண்டு கழுவாயாக, என்னை பனிக்கட்டி கொண்டு கழுவாயாக, என்னை ஆழங்கட்டி கொண்டு என்னை கழுவுவாயாக, என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதிலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ஜனாசாவிலே கலந்து கொண்டால் பாவ மன்னிப்பு, இந்த துஆவை அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இறந்தவருக்காக இறைவா இவரை பாவங்களது மன்னிப்பாயாக என்கிற இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவம் என்றாலே என்னவென்று அறியாதவர். நாம் பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இந்த வார்த்தைகள் வருகிறதா, இறைவா மன்னிப்பாயாக, நான் அநியாயக்காரன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று வருகிறதா? இது போன்ற இரவுகளில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். பாவ சிந்தனை இல்லாமல் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இருக்கிறார் என்றால் அவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவருக்கு யஹ்யான்னு பேர் வச்சான். யஹ்யான்னா வாழ்பவர்னு அர்த்தம். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் இப்லீஸை சந்திக்கிறாங்க. இப்லீஸுக்கு நிறைய கொக்கிகள் இருக்குது. இதெல்லாம் என்ன கொக்கிகள் என்று இப்லீஸை கேட்டாங்க. அவன் சொன்னான், இப்லீஸு இது மக்களை பாவங்களில் ஆழ்த்துவதற்கான கொக்கிகள். உலக மோகத்தின் மூலமாக பாவத்தில் ஆழ்த்துதல், பெண்களின் மோகத்தின் மூலமாக பாவத்தில் ஆழ்த்துதல், சாராயத்தின் மோகத்தின் மூலமாக பாவத்தில் ஈழ்த்துதல், அதே போல வட்டியின் மோகத்தின் காரணமாக பாவத்தில் அவனை வீழ்த்துதல், இது போன்ற கொக்கிகள் என்று சொன்னார். இப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன மடக்கிறதுக்கு ஏதாவது கொக்கி வச்சிருக்கிறியான்னு கேட்டாங்க. உங்களை மடக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு கொக்கியும் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் இருக்குது என்கிட்ட. என்னன்னா, நீங்கள் அதிகம் சாப்பிட்டா இபாதத்து குறையும். அதிகம் சாப்பிட்டா இபாதத்து குறைஞ்சிடும். என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். வயிறு முட்டை சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். அந்த சாப்பாட்டை நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்கள்கிட்ட இபாதத்தில் ஆர்வம் குறைஞ்சிடும். அதன் மூலமாக நான் உங்களை வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொன்னார் இப்லீஸ். அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சாப்பாட்டை அதிகப்படுத்தவே மாட்டேன் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாவத்தில் நாம் அலட்சியம் படக்கூடாது, அலட்சியம் கூடாது. ஒவ்வொரு வினாடியும் பயப்பட வேண்டும். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிட்டான் அப்படின்னு தெம்பா நாம் உடாத்தக்கூடாது. அல்லாஹ்ட்ட அதை பற்றி நினைச்சு வருந்தி கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற இரவுகளில் நாம் நம் தனிப்பட்ட வணக்கங்கள் அதிகம் ஈடுபடணும். இது பயான் செய்யறதுக்கான நேரம் இல்லை. இது பயான் செய்யறதுக்கான நேரம் அல்ல. இது
மக்கள் ஒன்று கூடுறாங்க, சில உபதேசங்கள் செய்யணுங்கிறதுக்காக செய்யப்படுது ஒழிய நீண்ட நேரம் பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நேரம் அல்ல இது. இந்த இரவுல நீங்க தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறது, கலா தொழுக, தஸ்பீஹ் நஃபில் போன்ற வணக்கங்கள்ல நாம் இந்த இரவை கழிக்க வேண்டும். யார் அதிகம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு 3 கிடைக்கும். ஜஅலல்லாஹு மின் குல்லி ரீக்கின் மஹ்ரஜா, நாயகம் சொல்கிறார்கள், அவருக்கு அல்லாஹ் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் அவரை அல்லாஹ் நீக்குவான். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலைகளிலிருந்தும் அவருக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான். இப்போ இஸ்திக்ஃபார் செய்யறது மூலமாக, பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக எல்லா கஷ்டங்களும் நீங்குகிறது, நெருக்கடிகள் நீங்குகிறது. அல்லாஹ் அறியாத புறத்தில் நமக்கு பொருளாதாரத்தை மேம்பட செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால நம்ம உட்கார்ற போது, எழுந்திருக்கிற போது, படுக்கிற போது, வண்டி ஓட்டும் போது, நடக்கும் போது, வியாபாரம் செய்யும் போது, எல்லா நேரத்திலும் நம்முடைய வாய் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிற போது கூட அவருடைய நாவு அசைந்து கொண்டே இருக்குமா. சஹாபாக்கள் பக்கத்துல போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். அப்படியானால் நாம் பாவமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பாயாக இறைவா, மன்னிப்பாயாக இறைவா என்று வாய்கள் உதடுகள் முழங்கிக் கொண்டே இருந்திருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு பாவ மன்னிப்பு தேடணும், யோசிச்சு பார்க்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு நான் 100 முறைக்கும் அதிகமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அதை செய்கிறோமா என்று யோசித்து பார்க்கணும். ரமலானை நம்ம சுத்தமாக அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த இரவை தந்திருக்கிறார். பாவங்கள் இருந்து தூய்மையாகி ரமலானை சுத்தமாக அடைய வேண்டும். ஒரு வாட்டர் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி, நம்ம வண்டிக்கு வாட்டர் சர்வீஸ் செய்கிற மாதிரி நம்மளோட பாவங்கள் இருந்து கழுகுறதற்காக இது போன்ற இரவுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இதுல ஒரு சர்வீஸ் நம்ம செய்யப்பட்டு நம் பாவங்கள் இருந்து தூய்மையாகி ரமலானை தூய்மையாக அடைய வேண்டும். மவுத் அல்லாஹு தஆலா நிர்ணயம் செய்திருக்கிறான். எப்போ மவுத்துங்கிறது எல்லாம் முடிவு செய்கிறான். இந்த இரவுல ஒரு அடியானுக்கு எவ்வளவு ரிஸ்க் கிடைக்கும், அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் என்பதையெல்லாம் அல்லாஹ் முடிவு செய்கிறான். வருடத்தில் ஒரு முறை திருத்துகிறான் அல்லாஹு தஆலா. ஆயிலை அல்லாஹ் குறைக்கவும் கூடும், அல்லாஹ் ஆயிலை அதிகப்படுத்தவும் கூடும். நம்முடைய வருமானத்தை அல்லாஹு தஆலா கூட்டவும் கூடும், குறைக்கவும் கூடும். இப்ப ஆயிலை அல்லாஹ் அதிகப்படுத்தணும்னு அவன்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரியான இரவுகள்ல இறைவா எனக்கு வருமானத்தை கூட்டித்தா என்று அவனிடத்தில் கேட்க வேண்டும். இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று இந்த இரவிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதே போல உறவை பேணுதல் அவசியமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மெல்லாம் தெரிந்த வரலாறு தான். 3 பேர் காட்டுல போனாங்க. ஒரு குகையில போய் அவங்க ஓய்வெடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பாறை உருண்டு அடைச்சிருச்சு. ஒரு பாறை உருண்டு அடைச்சிருச்சு அந்த குகையை. இப்போ உள்ள இருக்கிறவங்க அதை தள்ள பார்க்குறாங்க, அது தள்ள முடியல. இப்போ அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. ஒருத்தர் துவா செஞ்சார். எப்படின்னா, இறைவா நான் என் தாய்க்கு, பெற்றோர்களுக்கு, என்னுடைய வயதான பெற்றோர்களுக்கு தினமும் அவர்களுக்கு இரவு பால் குடித்து விட்டு தான், அவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் நாங்கள் என் குடும்பம் எல்லாம் சாப்பிடுவோம். அப்படி ஒரு நாள் லைட் ஆயிடுச்சு, என் பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க. நான் போய் பாலை வச்சுட்டே நின்று இருந்தேன். அவங்க எப்போ எந்திரிச்சாலும் அதை கொடுக்கணும் அப்படின்னு. என் குழந்தைகள்லாம் பசி கழுகுது, என் குடும்பமெல்லாம் பசி கழுகுது. அதையெல்லாம் கவனிக்காம இவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற முடிவோட நின்னேன். இப்படியே ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. கடைசியில் அவங்க எழுந்திருத்து பெற்றோர்கள் எனக்காக துவா செய்தார்கள். இது உன்னுடைய பொருத்தத்தை அடையணுங்கிறக்காக வேண்டி தான் இந்த காரியத்தை செய்தேன் யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொண்டால் இந்த குகை திறக்கட்டும் என்று துவா செஞ்சார். கொஞ்சம் விலகிச்சு பாறை. முஹம்மது இப்னு முன்கத்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் தாய்க்கு அருகிலேயே இரவுல உட்கார்ந்துட்டே இருப்பேன். அவங்களுடைய தேவை என்னன்னு அறிஞ்சு அதை செய்யறதுக்காக வேண்டி. என்னுடைய சகோதரர் அவர் நைட்டெல்லாம் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருப்பார். நான் தாய்க்கு ரஹாமலே உட்காந்துருப்பேன். அவங்களுடைய
அவங்களுக்கு சேவையாற்றுவதற்காக வேண்டும். இந்த நேரத்தில் அவரை விட நான் பெஸ்ட். அவர் அல்லாஹ் வணங்குறார், ஆனாலும் கூட தாய்க்கு சேவை செய்வதனால அல்லாஹ்விடத்தில் நான் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றேன்னு சொல்றாங்க. ஆக உறவுகளோடு நாம் சேர்ந்து வாங்கணும். ரெண்டாவது ஒருத்தர் விபச்சார வாய்ப்பு கிடைத்தும் அவர் விலகிட்டார், அதை சொல்லி துவா கேட்டார், அது விலகிச்சு பாறை. மூன்றாவது ஒருவர் கூலிக்கு ஒருத்தர் வேலைக்கு சேர்த்தினாரு, அவர் கூலி வாங்காம போயிட்டார், நான் பின்னாடி வாங்கிக்கிறேன். அந்த கூலியை வச்சு ஒரு ஆடு வாங்கினாரு, அது பல மந்தையாயிருச்சு. பல வருடங்களுக்கு வந்து திரும்பி கேட்டாரு, என் கூலியை கொடுங்கன்னு. இந்தாப்பா இந்த மந்தையே உனக்குத்தான் சொந்தம், நான் கொடுத்தேன், இதை உனக்காகத்தான் எல்லாம் செஞ்சேன், இதை ஏற்றுக்கொண்டால் பாறை விலகட்டும் என்று துவா செய்தார். பாறை முழுதுமாக விலகியது என்று நாம் பார்க்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்மிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகள் அதிகமாக வர வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸுல் பத்தாக்கா என்று சொல்வார்கள், துண்டு சீட்டு ஹதீஸ். அப்படி என்னன்னா, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நம்ம செஞ்ச நன்மை தீமைகள்லாம் ஒரு பட்டியலாக வச்சிருப்பான். 99 பதிவேடுகள் கொடுப்பான், 99 ஃபைலு, பெரிய பெரிய ஃபைல், 99 ஃபைல் இருக்கும். பார்த்தா ஆஹா நம்ம கதை முடிஞ்சு, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைப்பான். அப்போ எல்லா வண்டவாளமும் அதில் இருக்கும். அவன் நைட்டில் செஞ்சாலும் சரி, யாரும் பார்க்காம செஞ்சாலும் சரி, அவன் ஏதாவது காட்டில் இருந்து தனிமையில் செஞ்சாலும் சரி, எல்லா பாவமும் அதில் எடுக்கும். 99 பதிவேடில் ஃபைலில் எல்லா வண்டவாளமும். இப்போ அவ்வளோதான் முடிச்சதுன்னு அவன் நினைப்பான். அல்லாஹ் சொல்லுவான், உன்னை காப்பாற்றுறதுக்கான ஒரு சீட் இதில் இருக்குது. நம்ம அல்லாஹ் என்னை காப்பாற்றுறதுக்கான ஒரு சீட்டா அப்படிங்கும் போது, அதான்ப்பா நீ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாயே, அது உன்னை காப்பாற்றுற சீட்டு. அல்லாஹ் இந்த 99 பதிவேடுகளையும் ஒரு தராசின் தட்டில், ஒரு தட்டில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை ஒரு தட்டில் வைப்பான். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் தராசு. அந்த தராசு தட்டில் கணத்தில் அது தாழும், அதுதான் வெயிட் கூடுதலாகும். அதுதான் நயசுல்லாஸ் அவர்கள் அந்த ஹதீஸுல் பத்தாக்கா என்று சொல்வார்கள், துண்டு சீட்டு ஹதீஸ். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை அதிகமாக நாம் சொல்லணும். அதுதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸ் நடத்த போகிறோம். நயசுல்லாஸ் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்கிற வார்த்தை அதிகம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எனவே மரியாதைக்குரியவர்களே, நாம் இந்த இரவிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிற இரவு. யாருக்கு மன்னிப்பை வழங்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நாயசுல்லாஹ் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட அந்த பாவமான காரியங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு நாம் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கவும், அவனை விக்ரு செய்யவும், நல்ல வணக்கங்களில் ஈடுபடவும் இந்த பயனுள்ள இந்த இரவை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்குண்டான நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.